சார் பேங்க்கில் வந்துட்டு பணம் வாங்குறதுக்காக வீட்டை அடமானம் வச்சு நிறைய பேர் லோன் வாங்குறாங்க. அதில் பலரால் கட்ட முடியாமல் போயிடுகின்ற பொழுது அதை வந்து ஏலத்துக்கு வந்துடுது. இந்த மாதிரி பேங்க்கில் ஏலத்துக்கு வர்ற வீடுகளை வாங்குவது நல்லதா? அதெல்லாம் பலன் கிடைக்குமா? ஏன்னா 60 லட்சம் 20 லட்சம் வீடுங்கிறது 30 லட்சம் பாதிக்கு பாதியாக வர்றது அப்படிங்கிறதுனால பெரிய லாபம் நமக்கு இருக்கும். குறைந்த முதலீட்டில் ஒரு பெரிய வீடு வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப பேர் அதில் வந்து வாங்குறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இது சரியான அணுகுமுறையா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து இந்தியாவில் கடனே வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அது இந்திய பண்பாடில் என்னென்னா கடனே வாங்க வேண்டாம். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கம்பராமாயணத்தில் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ கடன் பட்டவர் நெஞ்சம் போல கலங்கினான். அப்போ கடன் வாங்கிட்டோம்னா கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ரொம்ப கலங்கி போயிடுவோம். அப்படி கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கான். அப்போது கடன் வாங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதை சார்ந்த பிரச்சனைகளும் நோய்களும் அதை சார்ந்த ஸ்ட்ரெஸ்களும் நமக்கு வராது. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டில் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்குறாங்க. ஏதோ ஒரு காலத்தால் வாங்க அதை திருப்பி கட்ட முடியாமல் விட்டுறாங்க. இப்போ அந்த வீடு நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி ரேட்டில் கிடைக்குதுன்ட்டு நிறைய பேர் அதை வாங்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன விஷயம் இது பின்னாடி நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இன்விசிபிள் ரீசன் விசிபிள் ரீசன் ஒன்று இருக்கும். அந்த இன்விசிபிள் ரீசன் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவன் ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டை வாங்குறான். இந்த வீட்டை நம்மளால் வாங்குகிறோம் கட்ட முடியும்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு தான் வாங்குறாங்க. குறிப்பிட்ட ஏதோ சில காரணங்களும் கட்ட முடியல விட்டுறாங்க. அந்த வீட்டை நாம் வாங்கும் பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம், ஐயோ நம்மளால் கட்ட முடியலையே நம்ம வீட்டை விடுறோமே அப்படின்னு அந்த நினைக்கிறாங்க இல்லையா தாட் ஃபார்ம், அந்த தாட் ஃபார்ம் அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இவங்க என்ன தான் அந்த வீட்டை வாங்கி ஒயிட் வாஷ் பண்ணி ரினோவேட் பண்ணி புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணாலும் அந்த இன்விசிபிள் எனர்ஜின்றது அங்கே தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 50% காசு மார்க்கெட் ரேட்டில் 50% காசு நமக்கு மீறுதுன்றனால வாங்குகிறாங்க. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் காசை அந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வெவ்வேறு வழிகளை எப்படி எடுத்துடும். இது நீங்கள் நொடிஞ்சு போய் இடத்துல வந்த வீட்டை எடுத்து வாங்கினவங்கள ஒரு 10 பேர் எடுத்து செக் பண்ணிங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு மாற்று கருத்தை கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது வகையில் பாதிப்பாங்க. எவ்வளோ பணத்தை நம்ம மிச்சம் பண்ணோம், இவ்வளோ பணத்தை நம்ம மீட்கணும் நினைக்கிறாங்களோ அந்த பணத்தை போல குறைஞ்சபட்சம் 1 மணி 2 மணி நேரம் கைவிட்டு வெளில போகும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் வாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யார் தான் வாங்குவா அப்படிங்கிற மனசில் கேட்குறது நமக்கு தெரியுது. அந்த ப்ராப்பர்ட்டியை கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கும், யாரும் வாங்கிக்கிட்டோம். ஒருத்தர் என்ன நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். மற்றவங்களை பற்றி எப்படியோ இருக்கட்டும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி யாரோ கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கிறவங்க, துன்பப்படணும்னு அமைப்பு இருக்கிறவங்க அவங்க வாங்கிக்கிட்டோம். கெட்ட கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் இதுலேருந்து வெளில ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் புது வீடு வாங்குங்க, புது வீடு கட்டுங்க வாங்குங்க. எது வாங்காலும் புதுசாக இருக்கும். பழைய வீடு அதுலேயும் அந்த வீட்டில் குடியிருந்த பழைய உரிமையாளர் மனசு கஷ்டத்தோட ஒரு கஷ்டத்துக்காக அந்த வீட்டை விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை தரும். அதனால் பல மடங்கு நீங்கள் நஷ்டமடைவீர்கள். அதனால் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.